வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. என் பொண்ணோட பிறந்த நாள். 2004 ஜூலை 5 பாப்பா பிறந்த நாள். இன்றைக்கி அதே நாள். 20 வயசு ஸ்டார்ட் ஆகுது, 19 முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. அவளுக்காக தைச்ச ட்ரெஸ் தான் இது. சரி, உங்களுக்கு சொல்லி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. இது லைனிங் தண்ணியில் அலசி போட்டிருக்கேங்க. இது என்ன மெட்டீரியல்னு தெரில, மல்டி கலரில் ரொம்ப அழகான டாப்ஸு. டிஷ்யூ காட்டன் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. சரின்ட்டு லாஸ்ட்டு மீட்டில் தான் அந்த சாரியாகவும் தருவாங்க, நம்ம ட்ரெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம். திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில். இதுவும் நான் தைச்ச ட்ரெஸ் தான். இது ஒன் சைடு மட்டும் டிசைன் வரும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டாப்ஸும். இப்போ சுற்றளவு 19 இன்ச்சு இருக்குங்க. 1 இன்ச்சு சேர்த்து 20 வைக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு, அதனால் கொஞ்சம் லூஸ் வைக்கிறேன். பாதி 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 19 இருக்குது, 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு 4 மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பாகம் கட் பண்ணிவிட்டு 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். 16 இன்ச்சு உயரம், 16 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கும் கீழே தையலுக்கும் அரை இன்ச்சு போயிடும், 15 தான் வரும். இப்போ மேலே கீழே மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைட்டான பொண்ணுன்னா 16 வைங்க. நார்மலாக குட்டையாக இருப்பாங்கன்னா 15, 15 போதும். நெக்கோட அகலம் 3 இன்ச்சுங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டரும் 3 இன்ச்சு தான். ஏன்னா பின்னாடி கொஞ்சம் நம்ம லோவாக நெக் வைக்க போகிறோம், அதனால் 3 இன்ச்சு போதும். ஷோல்டருக்கு 3 இன்ச்சு போதும் தாராளமாக. ஆம்கோலோட உயரம் 6 இன்ச்சு வச்சேன், பத்தலை. மறுபடியும் அரை இன்ச்சு இறக்கி 7 இன்ச்சு வச்சுருக்கேன். 7 இன்ச்சு சரியாக வந்தது. மார்க் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தேன். இப்போ கீழே 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து ஆப்பிள் கட் மாதிரி வரைஞ்சி மேலே கொண்டு போய் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஆம்கோலேருந்து கீழே கொண்டு வந்து சேர்த்துருங்க இந்த வளைவுக்காக. இப்போ ஷோல்டர் 1/4 இன்ச் கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் பக்கம் வச்சு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் பத்தாமல் வந்தது, அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணேன். இந்த மாதிரி வச்சு பார்த்தாவே தெரியும் நமக்கு. ஏழு இன்ச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அப்போதைக்கு நமக்கு என்ன நெக்கு தோணுதோ அது கூட வச்சுக்கலாம். நல்லா வளைவாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குண்டானவங்கன்னா ரொம்ப கீழே வளைச்சிடாதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே சாரீ கிளாத்துக்கு டபுள் லைனிங் போடுவோம். இது நார்மலான லைனிங். இது இல்லாமல் சன்கிரேப் ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். ஏன்னா சன்கிரேப் தான் மேலே கீழே எல்லாம் கொடுக்க போகிறோம். அது இது மேலே வர மாதிரி, அது சன்கிரேப் நடுவில் வர மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேல் உயரத்துக்கு 16 இன்ச்சு 17 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில நேரம் நமக்கு கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பத்தாது, செய்யாது. அதனால் வச்சு பார்த்து 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது அழகான ஒரு மல்டி கலருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கைங்க ஒரு 8 இன்ச்சு இல்லைன்னா 9 இன்ச்சு அகலம் வச்சு இதுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கைக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் இருந்தது. 3 மீட்டரில் கைக்கும் மேல் பாகத்துக்கும் கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற பீஸை நம்ம முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம்.
ஏன்னா இதை மடித்து போட்டு நம்ம ஜிக்ஜாக் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது உயரம் என்ன அளவோ நான் அதை மட்டும் வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா மடித்து தைக்க வைக்கல. நான் கீழே வந்து நம்ம மிஷினில் ஜிக்ஜாக் பண்ண போகிறோம். அதனால் 40 இன்ச் வைக்கிறோம். அப்போனா நமக்கு வந்து அதில் 15.5 இன்ச்சு கிடைக்கும். 55.5 இன்ச்சு மொத்தம் உயரம். இப்போ சரியாக வரும். நல்ல கீழே கால் வரைக்குமே பாப்பா நல்ல ஹைட்டு. கீழே கால் வரைக்கும் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். 40 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழ் உயரம். சைடில் கொஞ்சம் தூக்கின மாதிரி தான் வைக்கிறேன். நமக்கு வந்து அடிப்பாகம் வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். எப்பயுமே நமக்கு வந்து கொஞ்சம் பத்தாமல் தான் வரும் அம்பர்லா டாப்பு. எல்லாத்துக்குமே கரெக்டாக வராது. இதை வந்து ஏன்னா இது வரைகிறது வந்து உங்களுக்கு என்ன கலர் டிசி கட்டி போட்டாலும் வரையாதுங்க, தெரியாதுங்க இதில். ஏன்னா நம்ம ஒரு அளவுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லோ இருக்குது, எல்லா கலருமே இருக்குது, ப்ளூ கலர் எல்லாமே இருக்குது. டிசி கட்டி தெரியாது. அதனால் நான் வெட்டுறதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. 40 இன்ச்சு உயரம் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே நடுவில் மட்டும் நமக்கு 40 இன்ச்சு, சைடில் வந்து ஒரு 38 இல்லை 37 இருக்குது அப்படின்னா ஓகே, கட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து சைடில் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே வந்து நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். மீதி உள்ளதை சரியாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட மிச்சம் இல்லைங்க. மேலே வந்து எப்பயுமே வந்து நம்ம பாடி உயரத்தை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.25 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா இது இழுவு கொடுக்கும், அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இது சென்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல அகலமான கிளாத்து. இது காஸ்ட்லியான கிளாத்தும் கூட. ஆனால் வந்து நம்ம லாஸ்ட்டு பீட்டில் எடுத்தனால கம்மியாக தான் வந்துச்சு. கிட்ட ஒரு 300 கிட்ட தான் வந்துச்சு. ஆனால் இது மீட்டரே ஒரு 300 வரும். அந்தளவுக்கு இது நல்ல ரேட்டு கூடான மெட்டீரியல் தான். ஆனால் லாஸ்ட்டாக எடுத்தனால நமக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இது 3 மீட்டர் நான் சன்க்ரேப் லைனிங் எடுத்திருக்கேன். இதுக்கும் நம்ம சன்க்ரேப்பில் பாடி உயரத்துக்கு 17 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணது போக மீதி உள்ள பீஸை நம்ம முக்கோணமாக மடித்து போட்டு லைனிங்க்கு கொஞ்சம் நம்ம வந்து கம்மியாக தான் வந்துச்சு உயரம். இருக்கிற உயரத்தை அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே இருந்தோன்னா நமக்கு ஃபேண்ட்டு போடுவோம், அதனால் ஒன்றும் தெரியாது. ரொம்ப லேசான கிளாத்து கிடையாது. இப்போ மேல் உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கைக்கு மடித்து போட்டு ஒரு 8 இன்ச் அகல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிறத நான் முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன். மேலே வந்து எப்பயுமே பாடி உயரத்தை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.25 இன்ச்சு வச்சு நான் மேலே வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து காட்டனுக்கு வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றுனீங்கன்னா போதும், அது அவ்வளோவா இழுவை கொடுக்காது. இந்த மாதிரி சன்க்ரேப்பு, பூனை மெட்டீரியல், அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான கிளாத்து அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இழுவை கொடுக்கும் கிராஸ் பீஸுன்றதுனால. அதனால் நல்லா ஒரு 1.25 இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க. ஏன்னா வந்து சைடில் வந்து நமக்கு பாடி சுற்றளவு தவிர எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது நல்லா இருக்காது. சைடில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு தைச்சோம்னா மெட்டீரியலும் நமக்கு வேஸ்ட்டு. அது வந்து ஃபினிஷிங்கும் நல்லா வரமாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் தப்பு பண்ணியிருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் எப்பயுமே வந்து நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் மேலே ஏற்றியே நல்லாவே மேலே ஏற்றி கட் பண்ணிக்கோங்க. பாடி உயரத்துலேருந்து 1.25 இன்ச்சு மேலே ஏற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இருக்கிற லைனிங்கை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ மேலே வந்து நம்ம 1.25 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம் ஒரு தடவை. இதுக்கு வந்து ஒட்டு போடலை, ஒட்டு போடுற மாதிரி இல்லை, கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணணும். இது கீழே வந்து நம்ம உருட்டி அடிச்சுக்கலாம். சன்னமாக உருட்டி அடிங்க, பட்டையாக வேணாம்.
ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு நார்மலாக நீங்கள் போடுற மாதிரி நீல வாக்கில் லைனிங் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்கு அம்பர்லா டாப் மாதிரி நம்ம அம்பர்லா மாதிரியே கட் பண்ணி அதே மாதிரியே நீங்கள் லைனிங் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கும் நம்ம உள்ள கீழே வந்து நம்ம ஒட்டு போட்டுட்டோம். 2 பக்கமும் ஒட்டு போட்டு கட் பண்ணியாச்சு. பாருங்கள் நீட்டாக இருக்குது. நம்ம கைலி ஜாயின் பண்ண மாதிரி நான் கரையை வச்சு மேலே வச்சு தையல் போட்டுட்டு அது உள் பக்கம் இருக்க பீஸில் வந்து மடித்து தைச்சிருக்கேன். இப்போ லைனிங்கும் இந்த மேல் ஸ்கர்ட்டும் நம்ம வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். 4 பக்கம் 2 பக்கம் 3 பக்கமும் மேலேயும் சைட்லேயும் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி சைடில் போட்டுடலாம். லைனிங்கும் அதுவும் சேர்த்து போட்டுடலாம். இது தனித்தனியாக ஜாயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே அம்பர்லான்ற கட்டிங் போட்டிருக்கனால நமக்கு வந்து சரியாக வரும் அகலம். இதுக்கு வந்து நம்ம ரெட் கலரு ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி வந்து சால் வந்து நல்லா கிராண்டாக போட்டுக்கலாம். நான் ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்து தான் பைப்பிங் பண்ணுறேன். ஆனால் சால் இல்லாமல் தான் இப்போ நிறைய பொண்ணுங்க போடுறாங்க. ஏன்னா சால் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய போட மாட்டேங்கிறாங்க. நானுமே சால் எடுக்கலை. பேக் சைடு ஒயரை வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். சாதாரண ரவுண்ட் நெக் தான், இது எல்லாராலையும் முடியும். ஏன்னா வந்து நமக்கு இந்த சிந்தட்டிக்ன்றதுனால கொஞ்சம் ரவுண்ட் நெக்குனா ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால தான் ரவுண்ட் நெக் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரவுண்ட் நெக் வச்சுட்டு மேலேயும் ரவுண்ட் நெக்கு தாங்க. இது வந்து நல்லா ஃபுல்லாகவே டிசைனாக இருக்கனால நான் எக்ஸ்ட்ரா டிசைன் ஒன்றும் பண்ணலை. சிம்பிளாக தான் பண்ணி முடிச்சிருக்கேன். சிம்பிளாக நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது ரவுண்ட் நெக் தான். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு சன்கிரேப்பில் வச்சு தனியாக நம்ம பாடி எடுத்து கட் பண்ணோம் இல்லையா, சன்கிரேப்பில் வச்சு லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் வச்சாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஆம்கோல் கழுத்து எல்லாமே நீட்டாக கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கணும். சன்கிரேப் வந்து நடுவில் இருக்கணும், இது வந்து மேலே இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம கீழே வந்து சன்கிரேப் கொடுத்துருக்கோம், அது கலர் வேறுபடும். அதனால் நீங்கள் என்ன லைனிங் கொடுக்குறீங்களோ அது வந்து நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மெயின் கிளாத்துக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சேமாக தெரியும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் டார்க்காக லைட்டாக அந்த மாதிரி தெரியும். அதனால் வந்து நீங்கள் என்ன கீழே லைனிங் கொடுக்குறீங்களோ சேம் அதே கலரில் நீங்கள் மேலே கொடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 பக்கம் வந்து குண்டோசை குத்திட்டு நம்ம தைச்சி முடிச்சுட்டு இதை கட் பண்ணி திருப்பிக்கலாம். நல்லா ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விடுங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் உடம்புக்கு முடியல கொஞ்சம் நாளாக, அதனால தைக்காமல் இருந்தேன். சரி பாப்பா பிறந்த நாளுக்காக இந்த ட்ரெஸ்ஸு தைக்கணும் அப்படின்றதுக்காக 2 நாளாக ஆச்சு வெட்டி வச்சு. சரி நானும் இன்றைக்கி தைக்கலாம் நாளைக்கு தைக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். முடியவே இல்லை. சரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிட்டா, புது ட்ரெஸ் இல்லையே அப்படி சொல்லிட்டு, சரி என்னன்னாலும் பரவாயில்ல, முடியுதோ முடியலையோ இன்றைக்கி நைட்டு உட்காந்து தைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்து தைச்சிட்டேன். நைட்டு தைச்சி காலையில் 4 மணிக்கு கொஞ்சம் நேரம் தைச்சி அதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் ஃபினிஷ் பண்ணேன். காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறதுக்கு காலையில் 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தான் புது ட்ரெஸ் போட்டால் ஃபுல்லாகவே நம்ம திருப்பி வெஜ்ஜில் தையல் போட்டுட்டு லைனிங் வச்சுக்கலாம். லைனிங் வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப வருஷமாக தைச்சிக்கிட்டே இருக்கனால பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் உட்காந்தோன்னாவே என்ன முதுகு வலி எடுத்துடுது. அப்போலாம் போய் எங்கிட்ட படுக்கலாம் அப்படின்னு தான் வருதா, அதனால் செய்யவே முடிய மாட்டேங்குது சில நேரம்.
சரி என்ன செய்யுது, நமக்கு தொழில் விட்டு போயிடக்கூடாது, நம்ம பசங்களுக்காக நம்ம வந்து நம்ம கையால் பண்ணி போடணுன்னு ஒரு ஆசை. இப்போ கரெக்டாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன். இதுக்கு வந்து ரெட் கலரில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். ரெட் கலர் சன்கிரேப்பில் பைப்பிங் கொடுக்குறேங்க. இது வேறு எந்த மெட்டீரியலும் கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மெட்டீரியல் வந்து கலரும் போகாது, சன்கிரேப்பும் கலர் போகாது, சேமாக தான் இருக்கும். இது வந்து சுத்தமாக உங்களுக்கு சாயம் போகாது, கலர் ஃபேட் ஆகாது. எவ்வளோ வருஷம் நீங்கள் போட்டிங்கனாலுமே இந்த கிளாத் வந்து நான் அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் அது ரேட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பேப்பர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது கிளாத்து. இப்போ உருட்டி தைச்சிடலாம். பைப்பிங் வந்து ஒரே அளவாக அழகாக உருட்டி கொடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது தையல் விருப்பம்னா போடுங்க. லைட்டாக உள்பக்கம் வந்து அந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டாவது தையல் போடுங்க, சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். அப்படி இல்லைன்னா ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. ஹெம்மிங் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சுத்தமாக சுருக்கம் இருக்காது. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு, பின்னாடி கழுத்து தைச்சாச்சு, ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணிடலாம் ரெட் கலரில். இதையும் உருட்டி தைச்சிடலாம். ஆம்கோல் பைப்பிங் கொடுத்து கை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கமே இருக்காது, சுத்தமாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வெட்டியிருக்க லைனிங் கிளாத்து கொஞ்சம் பத்தலை, அதனால் தள்ளி வச்சு ஜாயின் கொஞ்சம் லைட்டாக ஒட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சேன். கொஞ்சம் பத்தலை. எனக்கு வந்து ஃபுல் ஹேண்டு தைக்க தான் ஆசை. அவன் என்னென்னா முழங்கை வரைக்கும் வேணும் போதும், அப்படி எல்போ வரைக்கும் இருந்தால் போதும்னா சரி நான் தான் பிடிவாதமாக கொஞ்சம் இறக்கியாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 16 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து இந்த மெட்டீரியலுக்கு வந்து ஃபுல் ஹேண்டு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மெயினாக நமக்கு சேரீ மெட்டீரியல்ன்றனாவே ஃபுல் ஹேண்டு தான் அழகாக இருக்கும். இதை கட் பண்ணிடலாம். ஃபுல் ஹேண்ட்லாம் சன்கிரேப் அகலம் வந்து நமக்கு 2ஆக மடித்து போட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. கை கீழே வரைக்கும் நமக்கு வந்துடும். ஏன்னா சன்கிரேப் வந்து நல்லாவே உங்களுக்கு அகலமாக இருக்கும், சாரீ அகலம் இருக்கும் உங்களுக்கு. மீட்ரு நமக்கு நார்மல் லைனிங் மாதிரி வெறும் 50 ரூபா தான். இப்போ லைனிங் பைப்பிங் கொடுத்தாச்சு, கைக்கு கொடுத்துட்டு நம்ம இதுக்கு ஜாயின் பண்ணிடலாம். அடையாளப்படுத்திக்கோங்க, ரெண்டையும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச்சுக்கு கைக்கு அடையாளப்படுத்திட்டு மார்க் பண்ணிடு. அதாவது ஒரு கலர் டீஸ் கட்டியிருக்கு, அதில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே அந்த மார்க் பண்ணது மேலேயே வச்சு பைப்பிங்கில் அந்த பள்ளத்துலேயே தையல் போட்டு வந்துடலாம். முன்னாடி வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருப்போம், அதனால் அந்த சென்ட்ரு வந்து கொஞ்சம் தள்ளி வரும். பேக் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு ஆம்கோல். ஏன்னா முன்னாடி வந்து நமக்கு சுருக்கம் வரக்கூடாதுன்னு நல்லாவே குடஞ்சி கட் பண்ணியிருப்போம். நல்லா கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. சரியாக வந்துச்சு. ஒரு நூல் அளவு மட்டும் கை வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. எப்பயுமே ஆம்கோல் பகுதியை நம்ம வச்சு பார்த்து கட் பண்ணப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ முடிச்சுட்டு ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு என்ன கலர் பேண்ட் இருக்கோ போட்டுக்கலாங்க, என்ன தெரியாது. சாலுமே வந்து எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ
இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 1.25 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா வரல. அந்த லைனிங் கிளாத்து மட்டும் கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி வந்துச்சு, மற்றபடி வந்து கரெக்டாக வந்துச்சு. இது மாதிரி நம்ம வந்து அதே அளவே கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பாடியோட உயரம் அளவே கட் பண்ணோன்னா கண்டிப்பாக 2 பக்கமுமே அப்படி எக்ஸ்ட்ரா தொங்கும். நம்ம அதை சரி பண்ணி இங்கிட்டு கட் பண்ணி தைக்கும் போதும் அதோட ஃபினிஷிங்கும் நீட்னஸும் மாறி போயிடும். அதனால தான் 1.25 இன்ச்சு நம்ம வந்து மேலே ஏற்றி வச்சு கட் பண்ணுன்றது. இப்போ 2 தையல் போட்டுட்டு இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். இதுக்கு பைப்பிங் வச்சும் நம்ம பண்ணலாம். இது வந்து ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் பைப்பிங் வைக்கல. இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் தையல் போடுங்க, அப்புறம் அடுத்து ஒரு தையல் போடுங்க, அப்புறம் அதுக்கடுத்து ஒரு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு பிரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஓரத்தில் அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போடுங்க. போட்டு 3 தையல் போட்டு முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். 3 தையல் போட்டுட்டேன். இப்போ அதை கழுத்து நாட்டு தைச்சிடலாம். இந்த கை ஜாயின்லாம் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு சரியாக வந்துருச்சு. இப்போ நாட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மீதம் உள்ள துணியில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து பேக் சைடுக்கு முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. சென்டரில் அதை வச்சுட்டு இந்த பக்கத்தை இருக்கிற பீஸும் இந்த பக்கத்து இருக்கிற பீஸும் கரெக்டாக அந்த சென்டரில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை 2ஐயும் மடித்து அப்படியே தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு லைட்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா அழகாக அந்த மெட்டீரியல் வந்து நல்லா தூக்கி கொடுக்குமா, அந்த அழகாக அப்படியே அந்த மடிப்பு கொடுத்து பூ மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து பண்ணலாம். சேம் அடுத்தில் இதே மாதிரி தான் ஒட்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு மேலே ஏற்றிக்காங்க போதும். அவ்வளோதாங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்டு அந்த கார்னர் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இன்னொன்று கொடுத்துடலாம். இப்போ மடிச்சுட்டு தைச்சிடலாம். இடுப்பு கட்டுறதுக்கு அது வேறு மாதிரி வருங்க. இடுப்புக்கு வந்து நான் ரோப்பெல்லாம் வந்து நான் நாட்டு கொடுக்கல, சும்மா சைடில் மட்டும் அப்படியே வச்சு தைச்சி விட்ருக்கேன். தேவைன்னா வந்து கட்டிக்கலாம், இழுத்து நம்ம வந்து டைட்டாக கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுலாம், ஒன்றும் தெரியாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அழகாக இருக்குது. இப்போ இது வந்து ஒன்று வந்து ஒரு 4 இன்ச்சுக்கும் ஒன்று வந்து ஒரு 3 இன்ச்சுக்கும் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இடுப்புக்கு வைக்க போகிறோம். இது 2ஆக மடித்து தனித்தனியாக வந்து தைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 இது பீஸ் கொடுக்குறேங்க, உங்களுக்கு எத்தனை வேணுமோ கொடுக்கலாம். ஒரு 3 கூட கொடுக்கலாம் கொத்தா. நான் அவசரத்துக்கு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். டைம் இல்லை, கிராண்டாக பண்ணலாம், நான் வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். நான் டைம் இல்லை, இருக்கிற டயத்தில் நல்லாவே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதை போட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது.
இதை மடித்து தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. திருப்பிட்டு இது 2 பீஸையும் ஒன்று கீழே ஒன்று இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து கீழே, அதுக்கு ஒன்று கொஞ்சம் மேலே தூக்கி இருக்க மாதிரி நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தனித்தனியாக இந்த மாதிரி. ஜாயின் பண்ணிவிட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நாட்டு இடுப்பு கட்டுறது இருக்கும் இல்லையா, நீளமாக மெயினாக, அதை வச்சு இதே மாதிரி தைச்சி விட்ருங்க. தைக்கும் போதே இதையும் கொடுத்து நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். இங்கே தைச்சிட்டு இதை அப்படியே கீழே கொடுத்து நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். அந்த எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருக்கிறதும் கட் பண்ணி விட்ருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அதை நீட்டிக்கிட்டு இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 நாட்டையும் காமிக்கிறேன். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து மடங்கவே மடங்காது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து பேண்டு தைக்கிறதுக்காக எடுத்துங்க. அது எலாஸ்டிக் கோர்க்க டைம் இல்லை, அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே வச்சிட்டேன். அது வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா டைம் இல்லை, நான் இன்னுமே பண்ணி முடிக்கல. இது சேர்த்து நான் எடிட் பண்ணிட்டேன். நம்ம பேண்டு வந்து நல்லா பெருசாக பண்ணி போனி டெயில் போட்டால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அழகாக இருக்கும் இல்லையா, அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தைச்சேன் நான். சரி பாப்பாவுக்கு சஸ்பென்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தைச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், எலாஸ்டிக் கோர்க்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி பொறுமையாக அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. இதை பரட்டி எடுத்துடலாம். பரட்டி எடுத்துகிட்டு எலாஸ்டிக் கொடுத்து நம்ம வந்து மறுபடியும் அந்த இதை வந்து அந்த கேப் இருக்கிறத கையிலே கூட தைச்சி விடலாம், அப்படி இல்லைன்னா மிஷின்லேயே தைச்சி விடலாம். அது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் எப்படின்ட்டு. ஆனால் அழகாக இருக்கும். இந்த மெட்டீரியலில் வந்து நம்ம பேண்டு தைச்சி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து சிக்சாக் போட்டுடலாம். இது வந்து உஷா குட்டி மிஷினுங்க, சின்ன மிஷினு. இது வந்து சிக்சாக்காக நான் விருப்பப்பட்டு வாங்கினேன். ரேட்டு வந்து 23,000 ரூபா. எப்போயாச்சும் இந்த மாதிரி நம்ம சிக்சாக் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிறையா தைக்கலாம். நமக்கு அப்புறம் யாராச்சும் நம்ம ஒரு சின்ன ஒரு கிளாத்து தைக்கணுன்னாலும் யூஸ் பண்ணிக்குவாங்கன்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். இப்போதைக்கு நான் சிக்சாக் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் கற்றுக்கல. இப்போதைக்கு இது மட்டும்தான் கற்றுட்ருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கும் சேர்த்து சொல்லி தந்துடுறேன் எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம சிக்சாக் பண்ணி போடுறப்ப இந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது. அப்படியே தூக்கிட்டு புஷ்ஷுன்னு இருக்குது அழகாக. இப்போ சென்டரில் வந்து ஜாக்கெட் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் வந்து சன்கிரேப் மெட்டீரியலில் வச்சு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு, சுற்றிலும் நம்ம நார்மலாக எப்பயும் நூல் வந்து கோர்த்து அப்படியே சுற்றிலும் தைச்சி விட்ருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. ஏதாச்சும் ஒரு சின்னதாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா சும்மா பட்டன் மட்டும்தான் வச்சுருக்கேன்.
வேறு ஏதாவது நிறையா பண்ணணும்னு ஆசை, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டைம் அமையலை. கண்டிப்பாக அடுத்த ட்ரெஸ் வந்து இன்னும் நல்ல கிராண்டாக உங்களுக்கு போட்டு சொல்லித்தரேன். காலையில் 11 மணிங்க. இன்றைக்கி அமாவாசை. சாப்பாடெலாம் சமைச்சு விரதம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த முடிச்சு கையில் கொடுத்தேன் நான். இந்த பட்டனில் தான் அப்படியே நம்ம சன்கிரேப் கிளாத்தில் சிங்கிளாக தான் கொடுத்து நல்லா சுற்றிட்டு கலர் கலராக நம்மளே பண்ணி, ஜாக்கெட் பட்டன் என்ன ஒரு பாக்கெட்டுக்கு 10-20 இருக்கும், வாங்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். பாப்பாக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்பயுமே ரூமுக்குள்ளே தான் எடுப்பேன். சரி இன்றைக்கி வெளியில் நிற்க வச்சு எடுப்போன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க். இதெல்லாம் பாப்பாவோட ஃபோட்டோஸுங்க. உங்களுக்கு இது வந்து காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸில் வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.